கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விபதியமாக சொல்கிறது, தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டோருமாய் இருக்கிறவர் நம் ஆண்டவர். ஆமென். வெளிப்படுத்துதல் 3:7. ஆமென். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, நம்மை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவன் கதவை திறப்பதற்கு முன் சில கதவுகளை மூடுகிறார், அடைக்கிறார். ஆமென். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 3:7 இப்படியாக சொல்லுகிறது, அவர் திறக்கிறதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அவர் பூட்டுகிறதை ஒருவனும் திறக்க மாட்டான். நாம் சிந்திக்க வேண்டும் என நினைக்கும் கதவு தேவன் மூடுகிறார். நாம் திறக்க வேண்டும் என்று நாம் அநேக நேரம் முயற்சிக்கிற ஒரு சில கதவுகள் அதை தேவன் மூடியிருக்கலாம். சில நேரங்களில் நாம் இந்த வாய்ப்பு கிடைத்தால் எனக்கு நல்லா இருக்குமே, எனக்கு இது போதுமே என்று நாம் நினைப்போம். ஆனால் தேவன் சொல்வார், அது உனக்கானது அல்ல, அது உனக்கான கதவு அல்ல என்று தேவன் சொல்வார். மூடப்பட்ட கதவு. தேவன் உன்னை கைவிட்டார் என்பதற்கு சில கதவுகளை தேவன் மூடுவது போல இருக்கும். ஆனால் மெய்யாகவே அது நம்மை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கான தேவன் செய்த செயலாய் இருக்கிறது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். யோசேப்பின் சிறையிருப்பை பாருங்கள். அவன் இருந்த அந்த சிறைச்சாலையின் கதவு மூடப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் அவனை ஆசீர்வதிக்கும் கதவாகிய அரண்மனையின் கதவு திறக்கப்பட்டிருந்தது. தேவன் அரண்மனையின் கதவை பார்வோனை வைத்து திறந்தார் யோசேப்புக்காக. ஆமென். யோசேப்பை ஆசீர்வதிக்க தேவன் ஒரு சில நேரங்களில் ஒரு சில கதவுகளை மூடியிருந்தார். அரண்மனையின் கதவை தேவன் யோசேப்புக்காக திறந்தார். தேவன் கதவை மூடும்போது நம் பார்வை மாற்ற வேண்டும், நம் பார்வையை மாற்ற வேண்டும். நம் கதவையே பார்த்து கொண்டிருக்கக்கூடாது, தேவன் காட்டும் பாதையை பார்க்க வேண்டும். நாம் எப்படா இந்த கதவு திறக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படியே அந்த கதவையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஏங்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? கடவுள் தருகிற வழியை பார்க்க வேண்டும். பூட்டப்பட்ட கதவை பார்க்காமல் ஆண்டவர் என்ன வழியை வைத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். யோசேப்புக்கு கதவு அடைக்கப்பட்டது, ஆனால் வேறொரு வழி, அங்கே சொப்பனத்தை விளக்குவதன் மூலமாய் அவனுக்கு வேறொரு அரண்மனை கதவு திறக்கப்பட்டது. அதனால் அவனும் அவனை சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தார்கள். கதவு மூடப்பட்டு இருந்தது. ஆனால் அவர்கள் கதவை உடைக்க முயற்சிக்கவில்லை. அவர்கள் ஜெபித்தார்கள், பாடினார்கள். எப்படி பாடினார்கள்? துதித்து பாடினார்கள். தேவன் கதவை திறந்தார் என்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். கடவுள் என்ன செய்தார்? கதவை திறந்தார். இதை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளையை, ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இருக்கலாம். படிப்பு, வேலையில், தொழில், சரீரத்தில், சரீர பலனில், அதாவது நோயில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அநேக ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு சிறையில் பட்ட போல் யாரும் திறக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். வர வேண்டிய சொத்து பிரச்சனையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசி, விசுவாசி, மூடப்பட்ட கதவை பார்க்காதே, அதில் இருக்கும் வழியை நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே.
பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். சொல்லுமா, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. அவர் கட்டினால் அதை ஒருவரும் இடிக்காதபடி திறக்கிறவர். ஆம், அவர் திறக்கிறதை ஒருவனும் பூட்ட மாட்டான், பூட்ட முடியாது. அவர் பூட்டுகிறதை ஒருவனும் திறக்க மாட்டான், திறக்க முடியாது. என் அன்பு பிரியமானவர்களே, ஆம், ரூத்தின் வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? அது மூடிய இருளான இருந்தது. அவள் பாதை தெரியாதபடிக்கு நடந்தாள். ஆனால் அவளுக்கு முன்பாக என்ன இருந்தது? ஒன்றுமில்லை. ஆனால் அந்த பாதையில் தான் அவள் போவாசிடம் கொண்டு போகப்பட்டாள். அவள் அந்த பாதையில் போவாசிடம் கொண்டு போகப்பட்டாள். இழந்த எல்லா இழப்புகளையும் திரும்ப இரட்டத்தனையாய் நாளத்தனையாய் அதிகமாய் அவள் போவாசிடம் பெற்றுக்கொண்டாள். நீங்கள் இழந்த எல்லா இழப்புக்கும் பதில் உண்டு. ஆசீர்வாதம் உண்டு. சில இழப்புகள் தேவன் வைத்திருக்கும் அடுத்த அத்தியாயத்துக்கான, அடுத்த ஆசீர்வாதத்துக்கான ஒரு வழியாய், ஒரு தயாரிப்பாய் கூட அது இருக்கலாம். என் அன்பு பிரியமானவர்களே, மூடிய கதவை பார்த்து ஒருபோதும் நாம் அழக்கூடாது. அந்த கதவை மூடிய தேவன் இன்னும் சாவியை தன் கையில் வைத்திருக்கிறார். மனிதன் முடிந்து விட்டது என்று சொன்ன இடத்தில் தேவன் தொடங்குகிறார். நல்லா கவனிங்க, மனிதன் முடிந்து விட்டது அவ்வளோதான் என்று சொன்னதுக்கப்புறம் தேவன் தொடங்குகிறார். கடவுள் அநேக ஆசீர்வாதங்களை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. ஆண்டவர் திறக்க விரும்பும் கதவு ஒருபோதும் நம்மாலும் மனிதனாலும் எந்த மனிதனாலும் பூட்ட முடியாது. நம்மை சந்தேகிக்க வைக்கும் விசுவாச பாதை ஒரு சில நேரம் நமக்கு இருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் நாம் இன்னும் அதிகமாய் நாம் விசுவாசித்தோமானால், சூழ்நிலைகளை பார்க்காமல் சூழ்நிலையை மாற்றுகிற தேவனை பார்த்து விசுவாசித்தோமானால், மூடிய கதவுக்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருப்பதை நாம் அறிய முடியும். எனக்காக நீர் வைத்திருக்கும் சரியான கதவை திறந்து கொடும் ஆண்டவரே, சரியான நேரத்தில் திறந்தருளும் ஆண்டவரே, சரியான பாதையை காட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்து நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கண் பார்வை வார்த்தைகளையும் நம்ம எல்லா சரீரத்தில் அவயங்களையும் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் கடவுள் நம்முடைய கரங்களை பிடித்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க, ரூத்தை போல யோசேப்பை போல ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அவர் திருக்கரை ஒருவனும் பூட்ட மாட்டான், அவர் பூட்டுகிறதை ஒருவனும் திறக்க மாட்டான். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். சொல்லுவோமா? இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை.
நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, அதை இடிப்பவன் குலைப்பவன் குழப்புபவன் இல்லை இல்லை இல்லை. ஆம், கர்த்தர் திறக்கிறதை ஒருவனும் பூட்ட மாட்டான், கர்த்தர் பூட்டுகிறதை ஒருவனும் திறக்க மாட்டான், திறக்க முடியாது. கர்த்தரின் கரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை அதிகமாய் விசுவாசித்து உணர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய், பிரியமுள்ளவராய், ஆசை நிறைந்தவராய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமேன். கர்த்தாவே உம்மை நன்றிகளோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இந்த பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஆசீர்வாதத்தையும் தேவையான நேரத்தில் வேண்டிய பண உதவிகளையும் ஆண்டவரே ஆள் தேவைகளையும் பொருள் தேவைகளையும் விசேஷமாய் சரீரத்தில் காணப்படுகிறதான எல்லா பலவீனங்கள் நீக்கி சிலுவையில் சிந்தி உடைய தூய இரத்தத்தாலும் உடைய தழும்புகளாலும் பிள்ளைகளை குணமாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறீர் என்பதை அதிகமாய் உணர்ந்து நாங்கள் செயல்பட, பார்க்க, சிந்திக்க, யோசிக்க, வார்த்தையாலே பேச, ஆண்டவரை விசுவாசித்து நடக்க, அற்புதங்களை காண கண்களை திறந்தருள ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அனுதினமும் உணர்ந்து கொள்ளுங்கள். அவரோடு பேசுங்கள். ஆமேன்.